பேரன்புமிக்க ஊடக நண்பர்கள், அது பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துரையா அவர்கள் தலைமையில் வருகின்ற 29/12/2025 திங்கட்கிழமை சேலம் மாநகரில் 5 ரோடு பகுதியில் உள்ள ரத்தனவேல் ஜெயக்குமார் திருமண அரங்கில் மாநில செயற்குழு கூட்டமும் மாநில பொதுக்குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் தமிழ்நாடு, புதுச்சேரி 2 மாநிலத்திலும் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் திட்டமிட்டபடி சரியாக நடக்கும். குறிப்பாக 2026 புத்தாண்டை வரவேற்போம், 2025க்கு விடை கொடுப்போம் என்ற வகையில் நடைபெறுகிற செயற்குழு பொதுக்குழு, அதிலும் குறிப்பாக இப்பொழுது நடைபெற இருக்கிற செயற்குழுவும் பொதுக்குழுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. காரணம், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கிற இந்த சூழலில் மருத்துரையா அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற செயற்குழு பொதுக்குழு என்ற காரணத்தால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மருத்துரையா அவர்கள் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து அறிவிப்பார்கள் என்று தமிழ்நாடு அளவிலும் தேசிய அளவிலும் பார்க்கப்படுகிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பா எங்கள் இயக்கத்தை தொடங்கியவர் மருத்துரையா அவர்கள் 1980 இன்னைக்கு வரைக்கும் 46 ஆண்டு காலம் அவர் கடந்து வந்த பாதை, அவர் செய்த போராட்டங்கள், எண்ணிலடங்காத போராட்டங்கள். அவர் சிறைக்கு சென்று மாத கணக்கிலே கொடுமைகளை அனுபவித்தவர். பாளையங்கோட்டை சிறையை தவிர மற்ற எல்லா சிறைக்கும் போனவர். மருத்துரையா என்ற பெயரை சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள், அரசியல் கட்சி சாராதவர்கள், அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் மருத்துரையா என்றால் ஒரு தனி சக்தி, அவர் வலிமை மிக்க இயக்கத்தை நடத்தக்கூடியவர் என்ற பெயரோ புகழும் பெருமையும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிற மருத்துரையாவை இப்போ கொச்சைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற நிகழ்வை பார்த்து நாங்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறோம். தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம், சேலம் மாநகர காவல்துறை ஆணையருக்கு கடிதம் கொடுத்து பேட்டி என்ன அப்படின்னா, மருத்துரையா அவர்களுக்கு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை, அவர் நடத்துகிற கூட்டம் செல்லாது, அது ஏற்புடையதல்ல, எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்றது எவ்வளவு அநாகரிகமானது, இது வெட்கக்கேடானது. வன்மையாக கண்டிக்கிறேன். இயக்கம் தொடங்கினது யாரு? எவ்வளவு வருஷம் போராட்டம்? இப்ப சொல்றவங்களாம் எங்க இருந்து வந்தீங்க? யாரால உருவாக்கப்பட்டது? கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க வேண்டாம்? கொஞ்சம் மனுஷத்தன்மையே இல்லையா? அது மட்டும் இல்லை, தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசுறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போலியான கடிதம், போலி ஆவணங்களை தயார் பண்ணி கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஒரு சிலரை கையிலே வைத்துக்கொண்டு ஒரு கடிதத்தை பெற்றாங்க. அந்த கடிதத்துக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்று மருத்துரையா அவர்கள் தரப்புல தேர்தல் ஆணையத்தை அணுகிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அன்புமணி 2023 26 வரை தலைவர்னு கடிதம் கொடுத்தாரு, அதை ஏற்றுக்கொண்டுதான் நாங்க கொடுத்தோம், நீங்க கொடுக்கிற ஆவணங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டுதான் மருத்துரையா அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு
4/12/2025 டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அதுல தெளிவா சொல்லி இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கலந்து கொண்டார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் என்ன சொன்னா, இன்னொரு வேதனை வெக்கக்கேடு என்னன்னா, வழக்கு தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது. மருத்துவர் அன்புமணி தரப்புல எதுக்கு அங்க வரணும்? தேவையே இல்லை. தேவையில்லாம தேர்தல் ஆணையத்துக்கு கூட ஒன்னா சேர்ந்து அங்க வர்றாங்க. நீதிபதி கூட கேட்டாங்க, உங்களை சேர்க்கவே இல்லையே, நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க. இல்ல, நாங்க சில விளக்கம் சொல்றோம், விளக்கம் சொல்றதுக்கு அனுமதிச்சாங்க. அதை விசாரிச்சுட்டு இந்த நீதிபதி, மரியாதைக்குரிய நீதி அரசர், ஒரு பெண்மணி, அவங்க கேட்டாங்க, மருத்துவர் ஐயாவுக்கு எத்தனை மகன் கேட்டாங்க. நீதிமன்றத்துல வெளிப்படையா ஒரு மகன் தான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா கூட சேர்ந்து செயல்படலாமே. இது ஒரு நீதிபதி வெளிப்படையா நீதிமன்றத்துல கேட்பது. அப்புறம் தீர்ப்பு சொன்னாங்க. தீர்ப்புல தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க, மருத்துவர் அன்புமணி கடிதம் கொடுத்ததுனால அங்க கடிதம் கொடுத்தோம். இப்போ பிரச்சனை இருக்குது என்பது தெரிய வந்த காரணத்தால் உங்கள் வழக்கை, யார் தலைவர் என்ற பிரச்சனையை நீங்கள் உரிமையில் நீதிமன்றம், சிவில் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லி, மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்லை என்று சொல்லி அந்த வழக்கை முடிச்சுட்டாங்க. அப்ப சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொன்ன உடனே மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்லை. மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி விட்டார். பொறுப்புகளும் இல்லை, உறுப்பினர் இல்லை. அவர் கூட இருக்கிறவங்க மருத்துவர் ஐயாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசுறது, தேர்தல் ஆணையத்துக்கு மறுபடியும் கடிதம் கொடுக்கறது எது காட்டுதுன்னு சொன்னா, இப்போ தேர்தல் நெருங்கி வருது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்துல விருப்பம் ஒண்ணு நாங்க இவ்வளவு வாங்கியிருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட இருக்குது, எங்க கூட கூட்டணி பேசுங்க, எங்க கூட அதிகமா செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி சும்மா போலியா ஒரு நாடகத்தை, கபட நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி கூட்டணி பேசுறதுக்கு முயற்சி பண்ற ஒரு நடவடிக்கையா தான் நாங்க பார்க்கிறோம். இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. இது மக்களை திசை திருத்துவதற்கு பொதுக்குழு நடத்த முடியாது, அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை திசை திருப்புவதற்கும் கூட்டணி கட்சிகளோடு பேசுவதற்கும் ஒரு நாடகமா தவிர இது உண்மை அல்ல. இது சொல்ல சொல்ல இன்னைக்கு மக்கள் எல்லாம் வேதனைப்படுறாங்க, வெறுக்கிறாங்க. இன்னைக்கு காலையில ஒருத்தர், இப்போ மதியம் ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனாங்க. அதில் சொல்லிட்டு, என்ன மணின்னா, உங்க டாக்டர் ஐயாவுக்கு எவ்வளவு சக்தி, எவ்வளவு வலிமை இருந்துச்சு, அவருக்கு போய் அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்களே, இவங்கெல்லாம் யாரா இருப்பாங்க, மனுஷங்களா இருப்பாங்களா? இப்படி பேசுறாங்களே, எப்படி மனசு வருது இவங்களுக்கு பேசுறதுக்கு? இவங்கெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு எங்க கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களே பேசுறாங்க. அப்போ மருத்துவர் ஐயாவுக்கு அதிகாரம் இல்லை, பொதுக்குழு கூட்ட முடியாது, எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு வெளிப்படையா பேசுறாங்கன்னா மருத்துவர் ஐயா மனசு எவ்வளவு வேதனைப்படும் நீங்க நினைச்சு பார்க்கணும். யார் உருவாக்கணுது, யார் உரிமை கொண்டாடுறது? மருத்துவர் ஐயா பின்னால நிக்க வேண்டியதானே எல்லாரும். அவரு தானே சக்தி, அவரு தானே உருவாக்கணும், போராடினவர். அது மட்டும் இல்லைங்க, இது உயிர் தியாகம் செய்து லட்சக்கணக்கானவர் சிறைக்கு சென்று ரத்தம் சிந்தி மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அது. இந்த இயக்கத்துல ஐயாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னா எல்லாம் நகைப்பு மட்டும் இல்லை, எல்லாம் ஆத்திரப்படுறாங்க. இன்னொன்னு, இப்படி பேசுறது ஒரு பக்கம் வேதனையா இருந்தா கூட நீங்க மருத்துவர் ஐயாவுடைய வலிமை கூடிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு செல்வாக்கு, பேச பேசதான். இப்போ இந்த பந்து இருக்குது, பந்து அமைதியா இருக்கிற பந்தை தட்ட தட்ட பந்து மேலே எழும்போம். அந்த மாதிரி மருத்துவர் ஐயா அவர்கள் அமைதியா இருக்கிறவரை பேச பேச அவரை அவமானப்படுத்த அவருடைய வேதனை மட்டும் இல்லை, நம்ம இன்னும் வேகமா செயல்படணும்னு சொல்லி இன்னும் கிளர்ந்து எழும்புறாரு. அவர் கூட இருக்கிற எல்லாத்தையும் ஊக்கப்படுத்துறாரு, வேகமா ஓடுங்க, இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல இன்னைக்கு மக்கள் எல்லாமே அவங்க சொல்ற செய்திகள்லாம் பார்த்துட்டு ஐயா பின்னால எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க ஐயா பின்னாலதான், ஐயா சொன்னாதான் வாக்களிப்பாங்க. நடுநிலையா இருக்கிற பொதுமக்களும் என்னப்பா ஐயாவுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற கட்சிகள் சார்ந்த நண்பர்களாக கூட மருத்துவரையா போய் இப்படி கொச்சப்படுத்தலாமா, அவமானப்படுத்தலாமான்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவரையாவினுடைய பலமும் செல்வாக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. இந்த திசை திருப்புற கபட நாடகம் மக்கள் மத்தியில் எடுபடாது. வேணும்னா ஏமாத்துறதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். அதை சேலம் தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுத்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு சொல்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு கேவலமான செயல் இது. அதனால காவல்துறையும் இது தடை விதிக்காது. இவங்க சொல்றதுனாலையும் இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் நின்று போயிடாது. இன்னும் வேகமாகவும் வலிமையாகவும் திட்டமிட்ட மாதிரி இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் சேலத்தில் நடக்கும். மருத்துவரையா அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பை, கூட்டணி குறித்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடுவார்கள்னு நாங்கள் எதிர்பார்க்கணும். அதாவது மருத்துவரையா எவ்வளவு ஜனநாயகவாதிங்கிறது நினைச்சு பார்க்கணும். கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள்லாம் தேர்தலை எப்படி சந்திக்கலாம், என்ன மாதிரி அணுகலாம் அப்படி கருத்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கருத்து கேட்குறாங்க. கேட்டுட்டு இங்கே சேலத்தில் 29ஆம் தேதி ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார்னு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நாடு முழுவதும் எதிர்பார்க்கிற ஒரு சூழல். அதனால நான் மீண்டும் மீண்டும் தயவு செய்து கேட்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், எச்சரிக்கையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவரையாவை இனி கொச்சப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. அப்படி செய்ய செய்ய அவர் வேதனைப்படுவது மட்டுமல்ல, கண்கலங்கிறாரு, அதோட இன்னும் வேகமாறாரு. நீங்க பேச பேச இதெல்லாம் செய்ய செய்யதான் மருத்துவரையாவினுடைய வலிமை மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அதனால இந்த போலி வேஷம், இந்த கபட நாடகம்லாம் இனிமேல் மக்கள் மத்தியிலையும் எடுபடாது, மருத்துவரையாகிட்டையும் எடுபடாது. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், சரி தீர்ப்பு டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்புல எங்களுக்கு தான் சொல்லிடுச்சு, நாங்க தான் தலைவர், எங்களுக்கு தான் அதிகாரம். என்னையா அது? தீர்ப்பை படிச்சு சொல்றீங்களா, இல்லை படிக்காத சொல்றீங்களா, அல்லது படிச்சு பார்த்துக்கிட்டு வேணும்னே திட்டமிட்டு திசை திருப்புறதுக்கு சொல்றீங்களா? இது ஏற்றுக்கொள்ளவில்லை. தீர்ப்புல தான் 34 பக்கம் தீர்ப்பு, அதுல 36, 37, 38 மற்றும் 18 சரியா சொல்லியிருக்கிறாங்க. படிச்சு பார்த்தா தெரியும். அதனால மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், மருத்துவரையாவினுடைய வலிமை செல்வாக்கு அதிகரிக்கும். திட்டமிட்ட மாதிரி செயற்குழுவும் பொதுக்குழுவும் நடக்கும். மருத்துவரையா அவர்கள் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதன் மூலமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற மருத்துவரையாவோடு இணைந்து செயல்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சியினர், எங்கள் அமைப்புகள், பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட எல்லா அமைப்புகளை சார்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் பொறுப்பாளர்கள், மாநகர பகுதி பொறுப்பாளர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை விடுக்கிறேன். அதோடு இந்த 29ஆம் தேதி மருத்துவரையா தமிழ்நாட்டு மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நண்பர்களை சந்திக்கிற உங்களுக்கும் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு நல்ல ஆண்டு அமைய வேண்டும். தமிழ்நாடு வளமிக்க ஆண்டாக அமைய வேண்டும். இந்தியா வலிமை மிக்க நாடாக உயர வேண்டும். ஆகவே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்துமஸ். இன்னைக்கு காலையிலே எங்க மருத்துவரையா கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிட்டாரு. கிறிஸ்துவ பெருமக்களான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார் மருத்துவரையா சார் துண்டறிக்கை போட்டா, சோரொட்டி அடிச்சா, விளம்பரம் தட்டி வச்சா மருத்துவரையா படம் போடுறாங்க. பேசும் பொழுது மருத்துவரையான்னு சொல்றாங்க, மருத்துவரையா வழியில்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு மருத்துவரையா கூடுற கூட்டம் செல்லாது, அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு பேசுறது எவ்வளோ அநாகரிகமானது. மக்கள் ஏற்றுக்குவாங்களே. அப்புறம்
இந்த லெட்டர் பேட்ல பார்த்தீங்கன்னா கடித தலைப்பில் நிறுவனர் மருத்துவர் ஐயா பேர். எப்படியா இப்படி பண்றீங்க? அவர் பேரையே சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னா எப்படி மக்கள் நம்புவாங்க, ஏத்துக்குவாங்க? இது மக்கள் நம்பிக்கை இழக்கிற நேரம், இது ஏமாத்துற நேரம். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் சக்தி ஐயா தான். ஐயா சொன்னாதான் மக்கள் வாக்களிப்பாங்க. உறுதியா தமிழ்நாட்டில் பாரு, நிறைவா சொல்றேன், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்கள் சேர்கிற கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை பெற ஆட்சி அமைக்கும். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. எல்லாரும் தெரியுது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைப்பு வலிமையாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேச பேச மக்கள் மருத்துவர் ஐயா பக்கம் பார்வை திருப்புறாங்க. கட்சி சாராத பொதுமக்களும் மருத்துவர் ஐயா சொல்றவங்களுக்கு வாக்களிக்க போறாங்க. இதுதான் வெற்றி கூட்டணியை உருவாக்க போகுது. நன்றி, வணக்கம்.